ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை வேளை எங்களோடு இணைந்திருக்கிறவங்க யாவரும் இயேசுவை நாம் தங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல நாங்கள் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்போம் என்று சொன்னதுபடி இந்த கொள்ளை நோயிலும் கர்த்தர் நமக்கு எந்த ஒரு சேதமும் அணுகாமல் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறதுக்கான நோக்கம் அவருடைய செய்கைகளை விவரித்து அவரை துதிப்பதற்காக. ஸோ இந்த காலையில் எல்லோரும் எங்களோடு இணைந்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் பலத்த கிரியைகளை நடப்பிப்பார். ஸோ இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஆவியானுடைய பிரசன்னத்தை வரவேற்போம். ஹல்லேலூயா. Father, we thank you Jesus. ஆவியானவருடைய பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கிறோம் ஐயா. எங்கு 1-2 பேர் நாமத்தில் கூடியிருக்கிறார்கள் அவர்கள் நடுவில் நான் இறந்து வருவேன் என்று சொன்ன தெய்வம், இந்த காலை வேளையிலும் ஆவியானவரே எங்க ஜனங்கள் எங்க பிள்ளைகள் ஆண்டவரே கூடியிருந்தாலும் தேவனுடைய பிரசன்னத்தை கர்த்தாவே அந்த இடத்துல உணரும்படிக்கு செய்வீராக. உங்களுடைய கரங்களை நாங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை யாவும் ஆண்டவரே ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா. ஆவியானவரே இந்த காலை வேளை இறங்கி ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் ஆண்டவரே பலமான கிரியைகள் நடப்பிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள், சோர்வில் இருக்கிற பிள்ளைகள், துன்பத்துல போராட்டத்தின் நடுவில் கடந்து போய் கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே உடைய தெய்வீக சுகத்தை, உடைய தெய்வீக ஆண்டவரே கிருபையை, தெய்வீக காருண்யத்தை இந்த காலையில் நாங்கள் கட்டவிழ்க்கிறோம் ஐயா. தொடர்ந்து எங்களோடு இணைந்து பாடும்பொழுது, ஆராதிக்கும் பொழுது, வார்த்தையை கேட்கும் போது அற்புதங்களும் அதிசயங்களும் விடுதலை மாங்காங்கே நடக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில். ஆராதனையும் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஸோ இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைத்து நாம் கர்த்தரை பாடி துதிப்போம். ஸோ தொடர்ந்து நம்ம மத்தியில அன்பனை வந்து பாடலை நடத்துவார். எல்லோரும் ஒன்று சேர்ந்து கரங்களை தட்டி நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒன்று சேர்ந்து பாடுங்க. கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்வார். Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட உங்களை யாவரையும் ஆண்டவருடைய இந்த காணொளி மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். நாம் தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒவ்வொரு பாடலும் நாம் உணர்ந்து தேவனுடைய சமூகத்திலே நம் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி நாம் ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு முன்பதாக அவர் இறங்கி வந்து நமக்கு செய்ய வேண்டிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய இந்த நாளிலே அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகையினால நாம் இருக்கிற இடத்திலே வண்ணமாக நாம் இந்த ஆண்டவரை நாம் கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து அவருடைய நாமம் மகிமைப்பட்டோம். முதலாவது நாம் துதவி வரும் கண்மலையை நோக்கி பார்க்கின்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்தலாமா? ஹல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். என்னால் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார், பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் பார்க்கின்றேன், வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார், கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார், அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி
உதவி வரும் கண்மலை நோக்கி நம்ம பார்க்கிறோம். இந்த நாளிலே நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற பருவதற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லுவது போல இந்த நாளிலே இந்த உதவி வரும் கண்மலை நோக்கி நம்ம இந்த நாளிலே நாம் பார்த்தோம். மீண்டும் கூட ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சீயோனிலே திடாஸ்திவாரம் கிறிஸ்துவே அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. ஹல்லேலூயா. நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் துதிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீயோனிலே திடாஸ்திவாரம் கிறிஸ்துவே அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறாரே.
இந்த அருமையான இந்த காலை வேளையில ஆண்டவரே நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரே அங்கே இருக்கிறவர்கள் எழுந்து நின்று நாம் தேவனை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறது போல நீங்களும் இந்த நாளிலே இந்த லாக்டவுன் ஆண்டவரை இந்த நேரத்திலே கர்த்தர் நமக்கு ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணத்தக்கதாக இந்த நாளிலே நம்ம மத்தியிலே ஒரு ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த இடத்திலே நாம் கண்களை மூடி ஆண்டவருக்கு நேராக நாம் ஆராதிக்கும் பொழுது என் தேவன் வல்லமையாய் இறங்கி கிரியை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் துதிக்கு பாத்திரர், 10,000 சிறந்தவர். அவர் 7 குத்துகளுக்கு மத்தியில் உலாவுகிற தேவன், 7 குத்துகளுக்கு வளர் களத்தில் உடைகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அவர்களை கைகள் உயர்த்தி நம் ஆண்டவரை நாம் ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எந்த தேவைகளோடு இந்த ஆராதனையில் நீங்க வந்திருப்பீர்களோ ஆண்டவரே இந்த வேளையிலே கைகளை உயர்த்தி ஆண்டவரே நான் இந்த தேவைகளோடு இருக்கிறேன், ஆண்டவரே இந்த பிரச்சனையோடு இருக்கிற இந்த போராட்டத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஆண்டவரே ஆத்துமாவே எனக்கு நன்றி சொல்லும் இந்த பாடலை பாடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையோ, உங்களுக்கு ஒரு சமாதானத்தையோ, உங்களுக்கு கட்டுகளையோ, உங்களுக்கு சாபங்களை எல்லாவற்றையும் தேவன் ஒரு மாற்றி அமைக்க ஒரு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் பாடி ஆண்டவரை நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாமா? அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துங்க. ஆண்டவரே உயர்த்துங்கப்பா. ஆண்டவரே உடைய பிள்ளைகள் நீ செய்த நன்மைகளுக்கு ஆண்டு முழுவதும் நீ செய்தீங்களாப்பா. இந்த ஆண்டிலும் ஆண்டவரே எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள், கண்ணீர்கள், கவலைகள், கஷ்டங்கள் மத்தியில் ஆண்டவரே இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே இந்த கொள்ளை நோய்களில் இருந்து ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து ஆண்டவரே எங்களை ஏற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நீ செய்து முடிக்கிறவரே ஆண்டவரே நாங்கள் இந்த நாளிலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆத்துமாமே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாமே நன்றி சொல்லு. கைகளை தட்டி எல்லாரும் ஹல்லேலூயா. உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள்
கொடுத்தது, ஆவியிலே மகிழ்ந்தது. ஆண்டவர் அளவில்லாமல் ஆவியை உண்மையிலே ஊற்றினது. அந்த அபிஷேகத்தினால் ஆண்டவர் நிறைந்தது. நீ ஒரு நாள் மறவாத. கர்த்தர் இந்த தீங்கு நாளில் உன்னை பாதுகாத்தாரே, உன்னை பலப்படுத்தினாரே, உனக்கு சகாயம் பண்ணினாரே. கர்த்தரை நினைவாதபடி ஆண்டவரே, ஒரு நாளும் உன் இருதயம் அவரை விட்டு தூரமாய் போகாதபடிக்கு ஆத்துமாவே நான் இன்று முழு உள்ளத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு நான் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல நான் வாசிக்கும் போது அங்க வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் ஆதியும் அந்தமுமானவர், அல்பா ஒமேகாவுமானவருமாய் இருக்கிறாரே. நம்மை விட்டு விலகாதவரும் நம்மை ஆண்டவரை கைவிடாதவருமாய் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிற இந்த தேவன் நம்மளுக்கு என்றென்றைக்கும் நிச்சயமாக இருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வெற்றியின் நிச்சயம் இது வேதத்தினுடைய சத்தியமாய் இருக்கிறது. ஆண்டவர் இந்த நாளிலே மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போகலாம், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்று சொன்னவரே. ஆண்டவரே, இந்த நாளாக ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயிலும் ஆண்டவரே, பாடுகள் மத்தியிலும் ஆண்டவர் வேதனைகள் மத்தியிலும் அநேக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, தேவைகள் மத்தியில் வந்திருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெருகுன்னு சொன்னீங்களாப்பா. இன்றைக்கு நாங்கள் அப்பா உம்முடைய சமூகத்திலே ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற எங்களுக்கு ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. நாளைதோறும் உம்முடைய கிருபை புதிதா இருக்கிறபடினாலே உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எப்பொழுதும் எங்களை நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. மக்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை மறவாதபடி இருக்கிறவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, மனதார நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, ஓடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேச நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேச நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவரே, ஒரு நாளும் எங்களை மறவாதபடி ஆண்டவரே அப்பா, இரவும் பகலும் ஆண்டவரே அப்பா, ஒரு தாய் தேற்றுகிறது போல, ஒரு தகப்பன் சுமக்கிறது போல ஆண்டவரே, இரவும் பகலும் ஆண்டவரே இமை கூட மூடாமல் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து எங்களை சுமந்து வந்து எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து இந்த நாளிலும் எங்களோடு கூட வருகிறவரே, எங்களுக்கு உதவி செய்கிற எபினேசரே, எங்களை கண்டீரே அப்பா, எங்களை காண்கிற எல்ரோயி, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது என்னாலும் வெற்றி ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லோரும் உற்சாகமாக எழுந்து ஆண்டவரே தேவனுடைய ஆராதிக்கும் பொழுது, நீர் என்னோடு இருக்கும் பொழுது என்னாலும் வெற்றி வெற்றி என்ற பாடலை பாடி நாம் ஆண்டவரோடு ஆண்டவரை சகலமும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிற தேவனை நாம் துதிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு
ஹalleluya. நான் தோற்று போவது நான் இல்ல. எல்லா சத்துருவின் கிரியைகளும் இந்த நாளில் அழிக்கப்படுகிறது. உன் பலவீனங்கள் அழிக்கப்படுகிறது. உன் சோதனைகள் அழிக்கப்படுகிறது. உனக்கு எதிராக வருகிற எல்லா ஆயுதங்களும் அழிக்கப்படுகிறது. இந்த நாளில் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஹalleluya. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது மலைகளை நான் தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை நான் கடந்திடுவேன், சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். ஹalleluya. சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன், சதிகளை சாத்தானை ஜெயித்திடுவேன். ஹalleluya, 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 ஓ ஹalleluya, 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 ஓ ஹalleluya. சிறைச்சாலை கதவுகளும் நம் துதியினால் உடைந்திடுமே. ஆமென், ஹalleluya. எத்தனை பேர் இந்த நாளில் துதிச்சு கொண்டு இருக்கிறீங்க? இப்பொழுது கூட சிறையிருப்புகள் மாறுது. உங்கள் அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. இந்த நாளிலே உங்கள் மீது ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ளே ஆண்டவர் அளவில்லாமல் அவர் ஊற்றப் போகிறார். ஹalleluya. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் உன் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். இந்த நாளிலே உன் மீது ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். நீ ஆடி பாடி மகிழ்ந்து அந்நிய பாஷைகளை பேசும் பொழுது கர்த்தர் ஆண்டவர் வெண்கல கதவுகளை உடைக்கிறார், இரும்பு தாழ்பாள்களை உடைக்கிறார். அந்த காலத்தில் இருக்கிற குற்றங்களையும் ஒளிப்படுத்துற போதில் இந்த நாளில் உனக்கு அவர் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எந்த சிறை இருந்தாலும் சரி, எந்த ஒரு கொடுமையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு மதியா இருந்தாலும் சரி, இந்த நாளில் எல்லாவற்றையும் மேற்கொள்ள தேவன் உண்மையில் ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அன்று இயேசுவா மேல் ஒரு வைத்திருந்த அந்த அபிஷேகம் அன்று பாடுகிற நிறுத்து அந்த எரிகோவுக்கு முன்பதாக நின்று அவன் பாடும் பொழுது அவன் நிச்சயமாகவே ஆண்டவர் அந்த எரிகோவை உடைத்த தகர்த்திருந்த தேவன் இந்த நாளிலே அதே அபிஷேகம் அன்று தாவீது மேலே இருந்தது போல அந்த அபிஷேகம் எப்படி ஒரு கோலியாத்தை வீழ்த்தினோ இந்த நாளிலே உனக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காதபடிக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹalleluya. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் ஈனால் உடைந்திடுமே. அபிஷேகம், அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஹalleluya. ஷபரி கரதன நமோரியா தோதி பாபா கரதன நமரகல பரபா. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம், அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஹalleluya. ஹalleluya, 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 ஓ ஹalleluya. ஆமென், ஹalleluya. எல்லோரும் அந்நிய பாஷை பேசுங்க. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் உங்கள் மீது ஒரு அபிஷேகத்தை இறக்குகிறார், ஒரு வல்லமை இறக்குகிறார். இப்பொழுது ஒரு விடுதலை, இப்பொழுது ஒரு சமாதானம், இப்பொழுது ஒரு சந்தோஷத்தை தேவன் ஒரு விடுதலை கொடுக்கிறார். ஹalleluya. ரீகரதல நமோரியா கரதல நமரவல மரவலமா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர், ஆண்டவர், ஆண்டவர் இந்த நாளில் அப்பா எங்களை உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பி உம்முடைய கிருபையினால் எங்களை நடத்தி வந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடி, உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்பி, உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பி நடத்துனதற்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையில தேவன் மகிமைப்பட்டதற்காகவும் நம்மளை ஆண்டவரே மண்பாண்டமாய் இருக்கிற நம்முடைய பாத்திரத்தை அவர் நிரப்பினதற்காகவும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்ய தொடர்ந்து என்னுடைய வார்த்தைகள் நேரம் கடந்து போகும் தாசர் மரத்தின் வெளிப்படும் உடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. praise the Lord. Thank you Jesus. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் பலகரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும். சொல்லுவோம். பலகரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவாயிரே, யெகோவாயிரே,
என் தேவனே செட்டையின் நிழல் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும். என் தேவனே யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. சொல்லுவோம் சேர்ந்து, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும். என் தேவனே அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும். என் தேவனே யெகோவா ஈரே, 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 யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை வேளை உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த காலை வேளை எங்களோடு இணைந்திருக்கிறவங்க யாவரையும் நீங்கள் இப்போது இருக்கிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளிலிருந்து கடந்து செல்ல, அவைகளை தாங்கி செல்ல கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவாராக. சீக்கிரத்தில் இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே படிப்படியாக மாறிக்கொண்டு வருகிறது. சீக்கிரத்தில் இப்போ இந்த சூழ்நிலைகளின் கர்த்தர் மாற்றி சபையில் நாம் ஒன்று கூடும்படி கர்த்தர் செய்வாராக. இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். அதுக்கு முன்பதாக நீங்கள் எங்கிருந்தாலும் கவனமாய் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. தேவனுடைய வார்த்தைகளை கவனமாய் கவனிங்க. வார்த்தை ஒன்று தான் நம்மை தாங்கும், வார்த்தை ஒன்று தான் நம்மை நடத்தும். எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலிருந்தும் கர்த்தருடைய வார்த்தை நம்மை அழகாய் தாண்டி வர செய்யும் என்பதை ஒரு நாள் மறவாமல் இருந்தோம் என்று சொன்னால், வாக்குத்தத்தத்தின் மேன்மைகளும் வார்த்தைகளின் மேன்மைகளும் அறிந்து கொள்வோம் என்று சொன்னால், அநேக பள்ளங்களை அநேக மலைகளை அண்ணன் பாடுவது போல மலைகளை நாம் கடக்க முடியும், பள்ளங்களை கடக்க முடியும், சிறைச்சாலையின் கதவுகளை நம்மளால் உடைக்க முடியும். வார்த்தை நம்ம பற்றி கொள்வோம். ஸோ இந்த காலை வேளை கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரம் கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார், ஆண்டவர் உங்களை நினைவாக தான் இருக்கிறார் என்று நான் பேசினேன். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கொண்டு வருகிறேன். இப்பேற்பட்ட கொடுமையான காலத்துல அல்லது இப்படிப்பட்ட நெருக்கடியான நேரத்துல தேவ பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? What Christians should do in the crisis? What Christians should do in this pandemic period? இந்த கொடுமை நேரத்துல கிறிஸ்துவ பிள்ளைகளாக தேவனுடைய பிள்ளைகளாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆமென். ஸோ அதை குறித்து இன்னைக்கு ஒரு சில வார்த்தைகள் நாம் பார்ப்போம். இதற்கு ஆதாரமாக சங்கீதங்கள் 121வது அதிகாரம், சங்கீதம் 121:1 நான் வாசிக்கிறேன். அந்த அதிகாரம் முழுசும் நான் வாசிக்கிறேன். இன்னைக்கு எவ்வளவு தூரம் பேச முடியுமோ அவ்வளவு தூரம் உங்ககிட்ட நான் பேசுகிறேன். கர்த்தர் நல்லவர். நான் உங்ககிட்ட வாசிக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டால் உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, அவர் தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் அது உங்களை சேதப்படுத்துவது இல்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றைக்கும் காப்பார். ஆமென். ஸோ 1வது வசனத்தை நம்ம திரும்பி வாசிப்போம். கர்த்தருடைய 1வது வசனத்துக்கு போவோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். ஆமென். ஸோ இன்னைக்கு இந்த வார்த்தையை நான் உங்ககிட்ட பேசுகிறேன். I will lift up my eyes to the place or to the hill where my help comes from. எந்த இடத்துல நமக்கு ஒத்தாசை வருகிறதோ
அந்த ஒத்தாசைக்கு நேராக, அந்த பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்க என்று தாவீது எழுதுகிறார். ஆமென். ஸோ வாழ்க்கை எல்லாருக்குமே சில நேரங்களில் நலமாய் போவதில்லை. ஆமென். ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், லைஃப் இஸ் அன்ஃபேர். வாழ்க்கை சில நேரத்தில் நியாயமற்றது தான். அவைகள் சீராய் எல்லோருக்கும் போவதில்லை, நியாயமாய் அநேகருக்கு போவதில்லை. ஒரு சிலருக்கு மேடுகள், ஒரு சிலருக்கு பள்ளங்கள். and life is so hard. வாழ்க்கை கடினம் தான். and life is challenging. வாழ்க்கை ஒரு சவால்கள் நிறைந்தது தான். இதன் மத்தியில சத்துருவுடைய கிரியைகள் நம்மை அதிகமாய் தாக்குகிறது. ஆமென். வாழ்க்கை ஏற்கனவே ஒரு நியாயம் இல்லாத சில வாழ்க்கைக்குள்ள நம்ம கடந்து போகிறோம். கடினமான சில வாழ்க்கைக்கு நம்ம கடந்து போகிறோம். சவால்கள் நிறைந்த இந்த வாழ்க்கைகளுக்குள்ள ஏற்கனவே வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு சவால்கள், இவ்வளவு எதிர்ப்புகள் நமக்கு வந்து நிற்கும் போது இந்த நேரத்துல சத்ரு அவன் வேலையை சும்மா வைக்கிறது இல்ல, அவனும் அவன் கைகளை சும்மா வச்சு நிற்கிறது இல்ல. Satan works to discourage us. அவன் நம்மளுடைய தைரியத்தை, நம்மளுடைய பலத்தை அவன் அற்றுப்போக பண்ணி, நம்ம தைரியமா இருக்கிற நம்ம தைரியத்தை அற்றுப்போக பண்ணி, நம்மை தோற்கடித்து நம்மளை நிர்மூலமாக்கும்படிக்கு சத்ருவும் ஒரு பக்கம் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே வாழ்க்கை ஒரு மாதிரி போகுது, இப்ப சத்ருனுடைய போராட்டம் ஒரு பக்கம். ஆமென். கொள்ளை நோய், வியாதிகள், தேவை எதிர்பாராத சில திருப்பங்கள், எதிர்பாராத சில முடிவுகள். ஒரே ஒரு கொள்ளை நோய் தான் வந்தது. ஆனா இந்த கொள்ளை நோய் மட்டும் இதுக்கு பின்னாடி அநேக வாழ்க்கையில எதிர்பாராத சில காரியங்கள் நடந்தது. அநேகருக்கு வேலை இல்லை, அநேகருடைய வாழ்க்கையில எதிர்பாராத அநேக காரியங்கள் இந்த நாட்களில் நடந்தும் பொழுது, இன்னைக்கு காலையில் ஒன்று சொல்ல வரேன். வாழ்க்கையின் எல்லா பக்கத்தையும் நாம் திரும்பி பார்க்கும் பொழுது, எல்லா பக்கமும் நமக்கு சாதகம் இல்லாமல் தோன்றும் பொழுது, it is always wise, it is always good to look to the strong for strength. எப்பவுமே ஒன்று சொல்றேன், எப்பவுமே வாழ்க்கையில எந்த வித சூழ்நிலையில் நம்ம போனாலும் எப்பவுமே வலிமைக்கு வலிமையானவர்களை பார்ப்பதுதான் புத்திசாலிதான். நமக்கு வலிமை வேணும்னா, நமக்கு ஸ்ட்ரென்த் வேணும்னா, we have to look to the strength. When you want to be strong, or it is always wise to look to the strong for the strength. எப்பவுமே வலிமைக்காக, பலத்திற்காக, பலன் உள்ளவர்களையும் வலிமையானவர்களை பார்ப்பது நமக்கு நல்லது. அவைகள் புத்திசாலித்தனமான ஒரு காரியம். ஏற்கனவே ஒருத்தன் வியாதியின் படுக்கையில் இருந்தானா அவனை பார்க்கும்போது நமக்கும் ஒரு வியாதி, ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் தான் நமக்கு வருமே தவிர்த்து ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல நம்ம அதை யோசிக்க விடாது. இன்னைக்கு காலையில் சொல்ல வந்தேன், உங்களுக்கு பலன் வேணும்னா நீங்க பலன் உள்ளவர்களை தான் பார்க்கணும். உங்களுக்கு வலிமை வேணும்னா நீங்க வலிமை உள்ளவர்களை தான் பார்க்கணும். சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி எழுதுறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன். வாழ்க்கையில் அநேக துன்பங்கள், வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள், கடினமான ஒரு வாழ்க்கை, சேலஞ்சிங் லைஃப், சவால்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இந்த நேரத்தில் ஏற்கனவே இவ்வளவு போராட்டங்களை அனுபவித்த நமக்கு சத்துருவுடைய போராட்டங்கள் நம் பக்கம் எழுந்து நிற்கும் பொழுது, இன்னைக்கு காலைல ஒன்று சொல்றேன், நீதிமான்களுக்கு உலகத்துல இருக்கிறவைகள் இருந்து பலன் வராது, பலன் உள்ள கர்த்தரிடத்துல இருந்து, அல்லது நீதிமான்களுக்கு பரத்தில் இருந்துதான் உதவிகள் வரும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பரத்தில் இருந்துதான் உதவிகளை வருமே தவிர்த்து இந்த உலகத்திலிருந்து நமக்கு ஒன்றும் செயல்படாது. பரத்திலிருந்து உதவிகள் வரும்னா வாரத்தை தந்து நேரம் கர்த்தர் கொட்டுவாரா? இல்ல, கர்த்தர் அங்க முடிவு எடுப்பார்னா, உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் அங்க நினைச்சார்னா, உலகத்துல யாரையும் ஏற்படுத்தி உன் கரங்களுக்கு அவைகளை கொண்டு வந்து சேர்க்க என் கர்த்தர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆமென். சோ எப்பயுமே சூழ்நிலைகள் டஃப்பா இருக்கும் போது, எப்பவுமே சூழ்நிலைகள் கடினமா இருக்கும் பொழுது, இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு லுக் காட். ஆண்டவரை பார்ப்பது நல்லது. ஆமென். நீங்க ஆண்டவரை விட்டுட்டு இல்ல பரத்தை விட்டு வேற ஏதும் உலகத்தில் இருக்கிற காரியங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அவைகள் வீணாகவும் விருதாகவும் தான் போகுமே தவிர்த்து அவைகள்லாம் நமக்கு ஒன்றும் வருவதில்லை. So let us lift up our eyes with a hope. இன்னைக்கு காலையில் ஒன்னதான் சொல்ல வந்தேன், இந்த கடின காலத்துல தேவ பிள்ளைகள் உலகத்துடைய மனிதர்களையோ இல்ல உலகத்தினுடைய பொருட்களையோ சார்ந்து இருக்கக்கூடாது. நாம் சார்ந்து இருக்க வேண்டியது கர்த்தரை மாத்திரமே. உலகத்தினுடைய பொருளையோ இல்ல உலகத்தினுடைய மனிதர்களையோ யாரையும் நாம் எதிர்பார்த்தோ இல்ல அவர்களை நோக்கி பார்த்தோ நாம் இருப்போம் என்று சொன்னால் அவைகள் நிச்சயமா விருதாவாக முடியும். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் தாண்டி தேவனை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால், பரத்தை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் நான் தைரியமா சொல்கிறேன், கர்த்தர் உதவிகளை ஏற்படுத்துவார். ஏன்னா எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் வேறு யாரும் அல்ல, என் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. ஆமென். சோ கர்த்தர் நல்லவரா இருக்கா. அதனால இந்த கடின காலத்துல நம்முடைய கண்களை நம்பிக்கையோடு, ஆமென், ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு ஆசையோடு, ஒரு எதிர்பார்ப்பு ஆசையோடு, ஒரு விசுவாசத்தோடு நம் கண்களை
பரத்திற்கு நேராக ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் சகலவற்றையும் நமக்கு திருப்புவார். ஆமென். Satan will always endeavor to keep our eyes upon our sorrows. எப்பவுமே ஒன்று சொல்றேங்க, எப்பப்பெல்லாம் கடின பாதை வருதோ, எப்பப்பெல்லாம் சூழ்நிலை சரியாக இல்லையோ, இந்த சத்ரு என்ன தெரியுமா பண்ணுவான்? நம்ம எந்த பிரச்சனை நம்மளை கஷ்டப்படுத்துதோ, எந்த போராட்டத்தை நம்மளுக்கு கண் முன்னாடி எந்த போராட்டம் ஒரு பெருசா நிற்குதோ அவைகளே நோக்கி பார்க்க செய்வோம். இட் இஸ் ஆல்வேஸ் அவன் அப்பதான் முயற்சி செய்வான். சத்ருவுடைய முயற்சி என்ன தெரியுமா? அந்த துன்பத்தை உன் கண்களுக்கு முன்பதாக நிறுத்துவது, அந்த போராட்டத்தை நம் கண்களுக்கு முன்பதாக நிறுத்துவது, அந்த பிரச்சனையை நம்ம கண்களுக்கு முன்பதாக நிறுத்தி நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணி நம்மளை ஒரு டிஃபீட் பண்றது தான் அவனுடைய வேலை. இன்னைக்கு காலையில அவைகளை எல்லாவற்றையும் உதறி தள்ளி, எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் பிரச்சனைகளை தள்ளி வைத்து தேவனை நாம் முன்னிறுத்துவோம் என்று சொன்னார். தேவனை நோக்கி பார்ப்பீங்க என்று சொன்னார். இந்த கொரோனா காலத்திலும் இந்த COVID-19 காலத்திலும் கர்த்தர் உன்னை வழி நடத்த உண்மை உள்ளவரா இருக்கிறார். உன்னை தூக்கி சுமந்து செல்ல அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். சோ இந்த காலத்துல நடக்கிற எல்லா சூழ்நிலைகளை நினைத்து நீங்க கலங்காதீங்க, எல்லா போராட்டத்தை குறித்து நீங்க கலங்காதீங்க. நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, பரத்தை நோக்கி பார்க்க வேண்டும். What should Christian do? We should look up to the heaven. Amen. We should look up to the heaven. We should look up to the hill from where the help comes from. Hallelujah. Whenever we face trials, நிறைய நேரத்துல நம்ம சோதனைகளுக்கு தாண்டி போவோம். சோதனைகளை தாண்டி போகும்போதெல்லாம் we need to remember who our God is. நம்ம நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம கர்த்தர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநேக சோதனைகளை கடந்து போகும்பொழுது அநேக பரிசுத்தவான்கள், வேதத்தில் இருக்கிற அநேகர்கள், அநேக தேவ பிள்ளைகள் சோதனைகளை கடந்து போகும்போதெல்லாம் கர்த்தரை நினைவு கூர்ந்தார்கள். யாராலும் அப்படி நினைவு கூர்ந்தாங்களோ அவங்க எல்லாரும் கர்த்தர் அந்த சோதனையிலிருந்து விடுவித்து பாதுகாத்தார். இன்னைக்கு காலையில நீங்க ஒருவேளை ஒரு சோதனைக்கு நடுவில் நீங்க கடந்து போய் கொண்டிருக்கலாம். இந்த சோதனை நடுவில் நம்ம என்ன செய்யணும்? எல்லாருமே ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருமே சோதனைக்கு தான் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். எல்லாருமே இந்த கொரோனாங்கிற ஒரு கொள்ளை, ஒரு சின்ன வைரஸ் வந்து எல்லாரையும் போராட்டத்துக்குள்ளேயும் சோதனைகளுக்குள்ள நடத்தி கொண்டிருக்கிறது. இது நடுவில் நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? ஆண்டவர் யார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். When we remember who our God is, then we could come out of these trials. நம்ம எப்போலாம் ஆண்டவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோமோ, அவைகளை நினைவு கூறுகிறோமோ, அவைகளை தெரிந்து கொள்கிறோமோ, இந்த சோதனையிலிருந்து நம்மளால சீக்கிரமா வெளியே கடந்து வர முடியும். ஏன் என்று சொன்னால் நம்முடைய சுய பலத்தினால ஒவ்வொரு நாளும் இந்த சோதனை நாம் கடந்து வர முடியாது. கர்த்தருடைய பலத்தினால தான் நம்ம இந்த சோதனைகளை கடந்து வர முடியும். So sometimes we get so focused on our trials, we forget to focus on God. நிறைய நேரத்துல நம்ம சோதனைகளை தான் நம்ம என்ன பண்றோம்? உத்து கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தரை நாம் பார்ப்பதில்லை. அநேக நேரம் சோதனைகளை பார்த்து நம் வாழ்க்கை சோதனையின் ஓட்டமாகவே மாறி விடுகிறது. இனி காலையில் என்ன சொல்ல வருகிறேன்னா, நீங்க சோதனையை பார்க்கறதை நிறுத்திட்டு அந்த சோதனை நடுவில் கர்த்தரை நினைவு கூர்ந்து கர்த்தரை பார்க்க ஆரம்பிங்க. ஆமென். So if we to focus or depend on him, we have to know him. Amen. நம்ம எப்போலாம் அவரை நோக்கி பார்க்கணுமோ அல்லது எப்போலாம் அவரை நம்ம நினைக்கணுமோ, அப்படி நினைக்கணும்னா முதல்ல நம்ம அவர் யார் என்பதை அறிந்து கொள்ளணும். நம்ம அவரை நினைக்கணும்னா அவர் முதல்ல யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த சோதனை மத்தியில் அவரை நம்ம நோக்கி பார்க்கணும்னா we have to know who he is. அவர் யார் என்பதை நாம் அறிந்து கொண்டா மட்டும்தான் நம்மளால அவரை நோக்கி பார்க்க முடியும். We stay ourselves upon God. When we focus on him, when we know him, we can able to stay ourselves upon God. நம்ம அவர் யார் என்பதை அறிந்து கொள்வோம்னு சொன்னா நம்ம அவரை நோக்கி பார்க்க நம்ம முடிவெடுத்து அவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம்னா நம்முடைய வாழ்க்கையை அல்லது நாம் அவரோடு கூட சார்ந்து இருக்க முடியும். அவரோடு கூட சார்ந்து இருக்கும் பொழுதுதான் இந்த சோதனையை நாம் தாண்டி கடந்து வர முடியும். ஆண்டவர் வல்லமை உள்ளவர். நம்ம அவர் யார் என்பதை அறிந்து கொள்ளணும். முதல்ல உங்களுக்கு சொன்ன அவர் வல்லமை உள்ளவர். அவர் எல்லா தேவைகளையும் உடையவராக இருக்கிறார். God of all sufficient. அவர்கிட்ட குறை ஒன்றுமே எதுவுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் நிறைவாக உனக்காகவும் எனக்காகவும் வைத்திருக்கிறவராக இருக்கிறார். He is our provider. அவர் நம் தேவைகளை சந்திக்கிறவர். அவர் நம்மை பாதுகாக்கிற நல்ல தேவன். He is our predestiner.
நீங்களும் நானும் போக வேண்டிய லட்சிய கரையை ஏற்கனவே ப்ரீ டெஸ்டினேட்டட் பண்ணி வச்சிருக்கிறார். அதை ஏற்கனவே முடிவு பண்ணி அழகாய் அவைகளை நேர்த்தியை நம்ம நடத்தி கொண்டு போகிற கர்த்தர் அவர் நம்மை உருவாக்கினவர். அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி சொல்றது, இஸ் அவர் கேர் டேக்கர். அவர் நம்மை ஆற்றி தேற்றி நடத்துகிற நல்ல தேவன். அவர் செயல்களில வல்லவர். அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் சொல்லிக் கொண்டு போனா அவரை சொல்லிக் கொண்டே இருக்கலாம். ஏன்னா அத்தனை நாமத்தை உடையவர் அவர். இப்ப யார் எனக்கு தெரியணும்னா அவர் என் தேவைகளை சந்திக்கிறவரா இருக்கிறார். He is my protector. அவர் என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இந்த சோதனையின் ஓட்டத்தில் நான் கடந்து போகும்போது இது என்னை தாண்டி என்னை தாக்கி விடுமோ, இல்லை இங்க நான் விழுந்து விடுவனோ, இல்லை இந்த சோதனை மத்தியில் என் ஜீவன் பிரிந்து விடுமோ, இல்லை இதுதான் என் முடிவோ என்று நீ நினைக்க கூடாது. ஏன்னா அவர் உங்களை பாதுகாத்து இந்த கரையில அந்த கரைக்கு கொண்டு போய் சேர்க்கிற நல்ல தேவனா இருக்கிறார். அவர் எப்படின்னா அவர் எப்பவுமே தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கிற நல்ல தேவன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை சந்திக்கிற ஒரு தேவன். தம்முடைய ஜனங்களுடைய கூக்குரலை கேட்கிற தேவன். எந்த சோதனை நடுவில் நீ நின்று கூக்குரல் இடுகிறாயோ அந்த சோதனை நடுவிலே உன்னிடம் வந்து உன் கூக்குரலை கேட்டு அவர் உனக்கு பதில் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இவைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். So if you want to focus on him or if you want to depend on him, then you have to know him completely. அவரை பற்றி நாம் முழுமையை அறிந்து கொள்ள வேண்டும். சிம்பிளா நீங்க சொல்லிட்டு அவர் உன்னை பாதுகாக்கிறவர், அவர் உன் தேவைகளை சந்திக்கிறவர், அவர் உன்னை லட்சிய கரைக்கு கொண்டு போகிறவர், இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு உன்னை சுகமாய் அழைத்து கொண்டு போகிறவர், அவர் உன்னை உருவாக்கின கர்த்தர், தாயின் கருவில பெயர் சொல்லி உன்னை அழைத்தவர், தாயின் கருவில உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை பெயர் சொல்லி அழைத்த நல்ல தேவன் அவர் உங்களை ஒவ்வொரு நாளும் ஆற்றி தேற்றி நடத்துகிறவர், அவர் உனக்காக கிரியைகளை செய்கிறவர், அவர் உன் பேரில் இறங்கி பவுல் சொல்றாரு, தேவனின் சார்பில் இருந்தா எனக்கு விரோதமா எழும்பி நிற்பவன் யார்? கர்த்தரின் சார்பில் இருக்கும்போது எனக்கு விரோதமாக எழும்புபவன் யார் என்று சொல்லி கேட்கும்போது இன்னைக்கு அந்த சோதனை நடுவில் நின்று தைரியமா சொல்லு, என் ஆண்டவர் என்னோடு, அவர் என் கூட இருக்கும்போது எனக்கு எதிராக ஒருவன் எழும்ப முடியாது. அழகாய் பாடுறோமே, நீர் என்னோடு இருக்கும் பொழுது எந்த நாளும் வெற்றி, தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லை. ஏன் எப்படி? அந்த சோதனை நடுவில் நான் கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொண்டேன். எப்படி தெரியுமா? அவர் என்னோடு இருக்கிறார். 24 மணி நேரமும் அவர் என்னோடு இருந்து என் கரங்களை பிடித்துக் கொண்டு சோதனை நடுவில் என்னை ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொண்டு என்னை அக்கறைக்கு கொண்டு போகிற அந்த நல்ல தேவன் என்னோடு இருக்கார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அதனால நான் என் சோதனை மத்தியில அவர் பேர்ல கண் வைத்தேன், அவரை நோக்கி பார்த்தேன், அவரை முழுமையை பற்றி கொண்டேன், அவரை நடத்தி கொண்டு போனார் என்ற சாட்சிகளை சீக்கிரமா நீங்க சொல்லுகிற நாட்கள் வரும் என்று இந்த காலையில தைரியமா சொல்லுகிறேன். அவனுடைய பிரசன்னத்தில் நின்று நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? எல்லா கொரோனா பீரியட் முடிஞ்சு சபைகள் ஒன்று கூடி வரும்போது எல்லாம் இவ்வளவு சாட்சிகளை கையில் எடுத்துன்னு வருவீங்க. பாஸ்டர் ஆண்டவர் இப்படி நடத்தினா, இந்த வாரம் எப்படி நடத்தினா, இன்னைக்கு சாப்பாடு கூட இல்ல, இன்னைக்கு அடுத்த வேலைக்கு அரிசி இல்ல, ஆனா கர்த்தர் ஏதோ ஒரு வழி எனக்கு திறந்து கொடுத்து இன்னைக்கு என் குடும்பத்தை நடத்தினா. அப்பேற்பட்ட சாட்சிகளை அநேகத்தை கர்த்தர் இந்த நாட்கள் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். அவைகளை மறக்காத, அவர்களை சார்ந்து இந்த கொடுமையின் காலத்தை சீக்கிரமா கர்த்தரை தாண்ட வைப்பார். ஆமென். ஓகே, 3 காரியத்தை நான் உங்ககிட்ட பேசுறேன். 3 காரியத்தை we must do in this pandemic period. 3 காரியம் நம்ம இந்த கடுமையான சூழ்நிலையில, இந்த நெருக்கடி நேரத்துல தேவ பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? 3 காரியத்தை உங்ககிட்ட பேச. We must not rely upon the creatures. சிருஷ்டிப்பின் மேல நம்ம சார்ந்து இருக்கவே கூடாது. 3 காரியத்தை உங்ககிட்ட பேசுறேன். முதல்ல, we must not rely upon the creatures or upon the men or upon the world. நம்ம சிருஷ்டிப்பின் மேலேயோ மனிதர்கள் மேலேயோ அல்லது இந்த உலகத்தின் மேலேயோ நம்ம சார்ந்து இருக்கக்கூடாது. இந்த சோதனை ஓட்டத்துல முதல் காரியம் நீங்க நினைவு கூற வேண்டியது, சிருஷ்டிப்பை நாம் நம்பி இருக்கக்கூடாது. சிருஷ்டிப்பின் மேல நம்ம சார்ந்து இருக்கக்கூடாது. சிருஷ்டிப்பை நம்ம முழுமையா 100% நம்பியே இருக்கக்கூடாது. நம்ம நம்ப வேண்டியது சிருஷ்டிப்பை அல்ல, சிருஷ்டித்த தேவனே. ஆமென். Always the creations are to project the creator. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், படைப்புகள் எல்லாமே படைத்தவரை காண்பிப்பதற்காக தான் படைப்புகள் உண்டு. ஆமென்.
சோ படைப்புகள் நமக்கு நம் தேவைகளை சந்திப்பது, படைப்புகள் நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பது. படைப்புகளே இவ்வளவு வல்லமையா இருக்கும்னா அப்ப படைத்தவர் இன்னும் எவ்வளவு வல்லமை உள்ளவராக இருப்பார் என்பதை நம்ம ஒரு நாள் மறக்கவே கூடாது. So we must not rely upon the creatures or upon the men or upon the world. Amen. So whom shall I depend? Whom shall I depend? யாரை சார்ந்து இருக்க வேண்டும்? நான் யாரை நம்பி இருக்கேன்? ஒரு காரியத்தை சொல்லுறேன். Shall I depend upon the powers of earth? நான் இந்த உலகத்தில் இருக்கிற வல்லமைகளை சார்ந்து இருக்கவா? Shall I depend upon the strength of the hills? ஆண்டவர் படைத்த பர்வதங்களுடைய பலத்தை சார்ந்து இருக்கவா? Shall I depend upon the prince or the great man or the leaders or whoever it may be? நான் இக்காக சொல்றேன், இல்ல இந்த உலகத்தை படைத்த ராஜாக்களையோ இல்ல தலைவர்களையோ இல்ல வல்லமை மிக்க மனிதர்களை நான் நம்பி இருக்கவா இல்ல சார்ந்து இருக்கவா? இல்ல, நீங்களும் நானும் சார்ந்து இருக்க வேண்டியது இந்த உலகத்தை அல்ல, உலகத்தில் வல்லமையான காரியங்களை அல்ல, உலகத்தில் பலமுள்ள பர்வதங்களை அல்ல, அல்லது உலகத்தில் இருக்கிற தலைவர்களையோ உலகத்தில் இருக்கிற பெரிய மாமனிதர்களையோ நாம் சார்ந்து இருக்க வேண்டியதல்ல. இவர்கள் எல்லோரையும் உருவாக்கின தேவாதி தேவனை நாம் சார்ந்திருப்போம் என்று சொன்னா முதல்ல சொல்ற இந்த சோதனையின் ஓட்டத்தில் நீ தாண்டி வந்துடுவேன். ஆமென், ஹalleluya. அழகா பாடினாங்களே பழைய பாட்டு சாரோல் நவரோஜி அம்மா, மலைகள் பெயர்ந்து அகன்றிடணும், குன்றுகள் புவி மாறி நிலை அகன்றிடும், அவருடைய கிருபை ஒரு நாளும் மாறவே மாறாது. ஹalleluya. மலைகள் பெயர்ந்து அகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெயர்ந்து அகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் வேறாயன் அங்களையே எடுப்பேன். சேர்ந்து பாருங்க. எனக்கு தாசை வரும் பர்வதம் வேறாயன் அங்களையே எடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் வேறாயன் அங்களையே எடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் வேறாயன் கண்களை ஏறெடுப்பேன். ஹalleluya. நல்லா கவனிங்க. Whom shall I depend? I shall depend upon God. யாரை நான் சார்ந்து இருப்பேன்? நான் சார்ந்து இருக்கிறது கர்த்தரை மாத்திரமே. இந்த நெருக்கத்தின் பாதையில பர்வதத்துக்கே அவ்வளவு வல்லமை. நீங்க யாராவது பர்வதத்தை போய் கையால் அசைக்க முடியுமா? இல்ல ஜேசிபி வச்சு தான் அசைக்க முடியுமா? முடியாது. அதுக்கெல்லாம் ஏதோ குண்டு வைப்பான், அதுக்கு ஏதோ ஒரு பாம்பெலாம் செட் பண்ணி அந்த பாம்பை உள்ள அனுப்பி அது வெடிச்சு சாதாரண ஆண்டவர் படைத்த கண்மலை ஒரு பர்வதம் ஒரு மலைக்கே இப்போப்பட்ட வல்லமை இருக்கலாம். அப்ப மலைகளை படைத்த கர்த்தர் எப்படி வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்க சோதனையில நீங்க ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை இப்படிதாங்க நீங்க பார்க்க முடியும். சம்டைம்ஸ் நம்ம என்ன சொல்றது, சில நேரங்களில் நம்ம சோர்ந்து போயிடும், நம்ம கலங்குறோம். எதனால இந்த சோதனையா ஆண்டவர் அனுப்பினார்? ஆண்டவர் இந்த சோதனை ஏதோ சும்மா அனுப்பி விடலங்க. ஆண்டவர் இந்த சோதனை அனுப்பி விட்டதுக்கு காரணம் அவர் யார் என்பதை நாம் உணர்வதற்காக, அவர் யார் என்பதை நமக்கு காண்பிப்பதற்காக. 40 நாள் போக வேண்டிய இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழி திருப்பி 40 வருஷம் திருப்பினாரு. வனாந்திரத்தில் ஒவ்வொரு அற்புதங்களை ஜனங்களுக்கு கண்களுக்கு முன்பதாக காண்பித்தார். ஏன் தெரியுமா? ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும் போதே ஆண்டவர் வாதைகளை கொண்டு 10 விதமான வாதைகளை காண்பித்து அவர்களை விடுவித்து கொண்டு வந்த அப்பயும் ஜனங்கள் அதை உணரல. எங்களை எகிப்தில் நாங்க சாக இடம் இல்லைனா, பிரேத குழி இல்லைனா எங்களை கொண்டு வந்து வனாந்திரத்தை சாகடிக்கிறேன்னு கேட்டாங்க. கேட்ட ஜனம் அதாமே. அதனால ஆண்டவர் சில நேரத்தை நம்ம நெருக்கடியான சூழ்நிலை அப்படி போகும்போது நீங்க கலங்காதீங்க. ஏன்னு சொன்னா கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்பதை சில நேரத்தை காண்பிப்பதற்காக இந்த நெருக்கத்தின் பாதை நம் கால்களின் கீழே வருகிறது. ஆமென். Whom shall I depend? I depend only on the Lord who is the maker of the heaven and the earth. ஆமென். வசனம் அழகாய் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒழிந்து போகவே இல்லை, அவைகள் ஒழிந்து போவதும் இல்லை. இந்த வார்த்தையை நம்பி நிற்கிற யாரும் ஒரு நாளும் அசைக்கப்படுவதே இல்லை. நான் இன்னைக்கு தைரியமா சொல்றேன், என் ஆண்டவர் என்னை படைத்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரை என்னை அழகாய் பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறார். Always we should have in our mind, our God is a provider, our God is a protector, and He is our leader, and He leads us in a pasture, in a green pasture. நல்லா கவனிக்கணும். என் கர்த்தரை உருவாக்கினவர், என் கர்த்தரின் தேவைகளை சந்திக்கிறவர், என் கர்த்தரை பாதுகாக்கிறவர், அவர் என்னை
செழுமையான, அவர் என்னை நீதியின் பாதையிலும் அவர் என்னை பசும்புல்லுள்ள மேய்ச்சலிலும் நடத்தி செல்லுகிறவர் என்பதை நம்ம இருதயத்தை எப்போது வைத்துக் கொள்ள வேண்டும். முதல் காரியம், we should not or we must not rely upon the creatures. படைப்புகளின் மேல நம்ம சார்ந்து இருக்கவே கூடாது. நீங்க செய்ய வேண்டிய 3 காரியங்கள். ஒண்ணு, படைப்புகள் மேல நம்ம சார்ந்து இருக்க கூடாது. இரண்டாவது, 118வது சங்கீதம் 8:9 கொஞ்சம் கொடுங்க எனக்கு. 118 Psalms 118 and 9. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். அடுத்து, பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். It's better to take refuge in the Lord than to trust in princes. It's better to take refuge in the Lord than to trust in man. நல்ல வசனம் அழகாய் சொல்லியிருக்காங்க. யாரை சார்ந்து இருக்கிறது? மனுஷனை சார்ந்து இருக்கிறதா? மனுஷனை நம்புவதை பார்க்கிலும், மனுஷன் பேர்ல நம்புவதை வைக்கிறத காட்டிலும், மனுஷனை நம்பி ஏமாறுவதை காட்டிலும், படைப்புகளை நம்பாதீங்க. மனுஷன் யாரு? கர்த்தருடைய படைப்பு. ஆமென். படைப்பாகிய மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் படைத்த கர்த்தர் பேரில் நான் பற்றுதலா இருப்பது நலம். It's better to take refuge in the Lord to trust or than to trust in man. It's better to take refuge in the Lord than to trust in the higher part of this world or the rulers of this world or the powerful things in this world. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் அல்லது கர்த்தர் பேர்ல, அதாவது கர்த்தரை பற்றி இருப்பது எனக்கு நலமா இருக்கிறது. இந்த உலகத்துல வல்லமை உள்ள காரியங்களும், இந்த உலகத்துல வல்லமையான மனிதர்களும், இந்த உலகத்தின் ராஜ்யங்களையும் ராஜாக்களின் பேரில் நம்பிக்கை வைப்பதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது எனக்கு நலமான ஒரு காரியம். ஆமென். சோ அதுதான் சங்கீதக்காரன் தாவீது சொன்னார். அதுதான் இன்னைக்கு நான் சொல்ல வரேன். நம்ம இந்த சோதனையின் காலத்துல செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? We must not rely upon the creatures. We must not rely upon the man, or we must not rely upon the king or the powers of the earth. Whom shall I depend? I should depend on God, or we should depend on God. நம்ம யாரை பற்றி இருக்கணும்? நான் கர்த்தரை பற்றி இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை நான் நம்பி இருக்கிறது அவர்களை சார்ந்து இருப்பதற்காக நான் இல்லை. இந்த சோதனையின் காலத்தை நான் கர்த்தரை பற்றி இருப்பேன். முதல் காரியம், நம் கர்த்தர் பேர்ல பற்றுதலா இருக்கணும். அல்லது நாம் கர்த்தரை படைப்புகளை சார்ந்திராமல் கர்த்தரையே சார்ந்து இருக்கணும். இரண்டாவது, நம்ம எப்பப்பெல்லாம் இந்த சோதனையின் ஓட்டம் வருகிறதோ, சோதனையின் ஓட்டம் வரும்பொழுதெல்லாம் நம்மளுடைய உதவி கர்த்தருக்குள் இருக்கிறது என்பதை நினைவில் வச்சுக்கணும். நான் இன்னைக்கு சொல்றேன், we must see all our help laid upon God or laid up in God. இன்னைக்கு சொல்றேன், நமக்கு தேவையான எல்லா உதவிகளும் அவருக்குள் வைக்கப்பட்டுள்ளதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லது நமக்கு தேவையான எல்லா உதவிகளும் அவருக்குள் வைக்கப்பட்டுள்ளதை நாம் உணர வேண்டும். அல்லேலூயா, நாம் காண வேண்டும். இதுக்கு இரண்டாவது பாயிண்ட் இதுதான். நமக்கு தேவையான எல்லா உதவிகளும் கர்த்தருக்குள், அவருக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் மூலமா கர்த்தர் எல்லா உதவிகளும் நமக்கு செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார். நீங்க கேட்கலாம், எப்படி பாஸ்டர் வரும்? My help comes from the Lord. சங்கீதக்காரன் அழகா சொல்றான், என் உதவி கர்த்தரிடத்திலிருந்து மட்டும்தான் வரும். ஆமென். ஹalleluya. என் உதவி கர்த்தரிடத்திலிருந்து மட்டும்தான் வரும். The help I desire is what he sends. நல்லா கவனிக்கணும். என் ஆண்டவர் என்னை படைச்சார், என் ஆண்டவரை நடத்தி கொண்டிருக்கிறார், என் ஆண்டவரின் தேவைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். முதல்ல அவர் யார் என்பதை அறிந்து கொண்டாதான் இவைகள் எல்லாமே நம்ம பார்க்க முடியும். நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் நம்மை நடத்தி இருக்கிறார், தேவைகளை சந்திக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்முடைய எதிர்காலத்தை அவர் அழகாய் வரைந்திருக்கிறார், நம்மை உருவாக்கினவர், நம்மை ஆட்சி தேற்றி நடத்துகிறவர், எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஆமென். ஸோ ஃபர்ஸ்ட் காரியம், அதுக்கு பின்னாடி இவைகள் எல்லாம் அறிந்ததுக்கு பின்னாடி ஒன்று தெரியணும், நம்ம படைப்புகள் மேலே சாராமல் இருக்கணும். முதல் காரியம். ரெண்டாவது, நமக்கு தேவையான எல்லா உதவிகளும் அவருக்குள்ள இருக்கிறது, அவர் உட்பட்டு இருக்கிறது என்பதை நாம் காண வேண்டும். நம்ம கண்ணை எங்க தெரியுமா பார்க்கணும்? காரியங்கள்லாம் எதிராக நிற்கும்போது, சூழ்நிலைலாம் நமக்கு எதிராக நிற்கும் போது, யாருமே உதவி செய்ய இல்லை என்பது இருக்கும் பொழுது, உங்க கண்ணை என் கண்ணும் எங்க தெரியுமா இருக்கணும்? என் உதவி மனுஷன் கிட்ட இல்லை. இன்னைக்கு வேணா இவங்கெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை என்று
தங்கள் கைகளை எனக்கு வெறுமையாய் காண்பித்து போகலாம். ஆனா எனக்கு உதவி வரும் கண்மல என் கர்த்தரிடத்துல என் உதவிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் எப்பெல்லாம் அவர்கிட்ட போகிறனோ அப்பெல்லாம் அவர் எனக்கு உதவிகளை செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார். நல்லா நீங்க கவனிங்க. எனக்கு எப்பேற்பட்ட உதவி வேணுமோ, எனக்கு எந்த சூழ்நிலைகளுக்கு எப்படிப்பட்ட உதவி எனக்கு வேணுமோ அந்த உதவிகளை அவர் நிச்சயமா செய்கிறவரா இருக்கிறார். ஆமென். So இங்கிலீஷ்ல சொன்னாரு உங்களுக்கு புரியுங்க. The help I desire is what he sends. எந்த உதவிகளை நான் எதிர்பார்க்கணும் அல்ல எந்த உதவியை நான் வாஞ்சிக்கணும் அந்த உதவிகளை அவர் எனக்கு அனுப்புகிறார். ஆமென். ஹalleluya. அந்த உதவிகளை எனக்கு அனுப்புகிறார். But from him I expect it in his own way and his time. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் உதவி செய்கிறவர் தான். ஆமென். எனக்கு எப்பேற்பட்ட உதவி அப்பேற்பட்ட உதவி அவர் எனக்கு அனுப்புகிறவர் தான். பட் ஒரு காரியம் நான் சொல்றேன், அவர் எப்படி அதை செய்ய விரும்புகிறாரோ, ஆமென், நான் அதை எப்படி பார்க்கணும், அவர் எனக்கு எப்படி செய்ய விரும்புகிறாரோ அவர் அப்படி எனக்கு செய்யட்டும். எப்படி தெரியுமா? அவருடைய நேரத்துல. ஆமென். அவருடைய நேரத்துல அவருடைய வழியில் அவைகளை செய்ய நம்ம விடணும். சிலர் இருக்கு, ஆண்டவரே எனக்கு இன்னைக்கே செஞ்சாகணும். ஆமென். அப்படி இல்லை. கர்த்தரிடத்துல உதவிகளை நம்ம கேட்கும்போது அவைகளை பெறும்போது அதை லைட்டா அவர்கிட்ட கொடுக்கணும். ஆண்டவரே எனக்கு இந்த உதவி தேவை, ஆனா இது என்னுடைய சுயத்துல வரக்கூடாதுப்பா, இது உங்களுடைய நேரத்துல உங்களுடைய வழிகளில் எனக்கு இது கண்டிப்பா தேவை. கொஞ்சம் தூரம் இந்த சோதனையில நிக்கிறீங்கன்னா நில்லுங்க. நிச்சயமா அவருடைய நேரம் வரும்போது அந்த சோதனையிலிருந்து கடந்து செல்லுகிற வழிகளை கர்த்தருக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ஹalleluya. அவருடைய நேரத்துக்கு கொடுக்கணும். ஆமென். அவருடைய வழிக்கு நம்ம கொடுக்கணும். Hallelujah. My help comes in the right time. அவர் சொன்ன அவருடைய நேரத்துக்கு நான் கொடுத்துட்டேன்னா அவர் சரியான நேரத்துக்கு எனக்கு உதவிகளை செய்வார். ஆமென். அவருடைய வழியில நான் ஒப்பு கொடுத்துட்டேன்னா அவர் எனக்கு ஏற்ற நேரத்துல நேர்த்தியாய் காரியங்களை செய்து கொடுப்பார். அவர் இப்ப நான் என் அவசரத்துக்கு இன்னைக்கே எனக்கு வேணும் நாளைக்கே வேணும்னு சொன்னா அவர் நமக்கு தேவைகளை சந்திக்கிறது கொடுப்பாரு. ஆனா அது நிலைக்குமா என்பது எனக்கு தெரியாது. ஆமென். சோ அவருடைய நேரத்துல the help I desire is what he sends, but from him I expect it in his own way and in his own time. எனக்கு என்ன உதவிகள் வேணுமோ எனக்கு அவர் தருகிறவரா இருக்கிறார். நான் எதை எதிர்பார்க்கிறேன்னா அது அவருடைய நேரத்துல அவருடைய வழிகளில எனக்கு நடக்கணும். ஆமென். என் சுய இது இல்லாம கர்த்தருடைய நேரத்தின்படி கர்த்தருடைய காலத்தின்படி அவைகள் எனக்கு நடக்க வேண்டும். ஆமென். சோ நல்லா ஒண்ணு கவனிங்க. என் கர்த்தர் உனக்கு உதவி செய்யறாருன்னா he always does in a right time. அவர் நேர்த்தியான நேரத்துல சரியான நேரத்துல உங்களுக்கு உதவிகளை செய்வார். ஆமென். சொல்றேன், my God is always in time. ஆமென். ஆன் டைம் சொல்ல மாட்டேன், இன் டைம். அவர் நேரத்துக்கு மேல இல்ல, அவர் சரியான நேரத்துக்குள்ள தான் இருக்கிறார். அவர் ஒரு நாள் நேரத்தை மாத்தி அமைக்கிறவரே இல்லை. அவர் இன்னைக்கு இந்த மே மாசம் 30ஆம் தேதி உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்யணும் ஆன் டைம் அவர் இன் டைம்ல ஒரு முடிவு பண்ணிட்டானா அந்த டைம்ல உனக்கு அந்த அற்புதத்தை செய்து முடிப்பான். He always in time. He always does everything in his time. Amen. So he is pre-planned God. அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடித்திருக்கிறவர். இன்னைக்கு தான் உங்களுக்கு தேவைகள். இப்போ இனி நாளைக்கு ஒரு தேவை வரப்போகுதுன்னா அந்த தேவைக்கு நாளைக்கு தான் ஆண்டவர் ப்ளூ பிரிண்ட் போடுறவர் இல்லை. அந்த தேவைக்கு நாளைக்கு தான் ஆண்டவர் பிளான் பண்ணி உங்களுக்கு எங்க உதவி செய்யலாம், எப்படி உதவி செய்யலாம், அப்படி இல்லை, அப்படி செய்கிறவர் அல்ல ஆண்டவர். நாளைக்கு உனக்கு வர போராட்டத்தை அவர் எப்பவோ அறிந்திருக்கிறார். அந்த போராட்டத்தை மேற்கொள்ளுகிற வழிகள், அந்த போராட்டத்தை உங்களுக்கு உதவி செய்கிற மனிதர்கள், அந்த போராட்டத்தை நீங்க தப்பி செல்ல வேண்டிய வழிகளை அவர் ஏற்கனவே செய்து வைத்திருக்கிறார். அதனால இன்னைக்கு காலைல ஒன்று சொல்றேன், எப்பேற்பட்ட உதவியா இருந்தாலும் அது அவருக்குள் இருக்கிறது என்பதை நாம் காண வேண்டும். Hallelujah. So he is always pre-planned. He is always in his time. He always does in his own way. அவருக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு நாம் ஒன்றும் பெரிய ஜாம்பவான்களோ ஞானவான்களோ அல்ல. அவருடைய வல்லமையும் அவருடைய நன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமா நிறைவேறுவதற்கு அவர் ஏற்ற நேரத்தை சரியான நேரத்தை வைத்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஒரு ஆமென் சொல்லிடுங்க. he is always in time. என் கூட வீடியோல கனெக்ட் ஆயிருக்கிறவங்க பக்கத்துல யாரையும் கரங்களை பிடிச்சு சொல்லு, my God is in his time. என் கர்த்தர் அவருடைய நேரத்தில் அவர் நிற்கிறார். My God is always comes in right time. அவர் சரியான நேரத்தில் என்னிடம் வருகிறவராக இருக்கிறார். Hallelujah. My help comes in the right time. என் தேவைகள் என் உதவிகள் சரியான நேரத்தில் அது என்னை வந்து சேரும். Hallelujah. Pre-planned God. He walks in his time but he never misses the right time. நல்லா கவனிங்க.
அவர் நேர்த்தியான நேரத்துல சரியான நேரத்துல வேலை செய்யறவர். ஒரு நாளும் அவர் காலதாமதமாய் வருகிறவர் அல்ல. ஆமென். He knows உனக்கு எப்போ டிலே பண்ணணும், எப்போ காலதாமதமா வரணும்னு அவருக்கு தெரியும். காலதாமதமாய் வருவது கூட அவர் டைம் மிஸ் பண்ணார் அர்த்தம் இல்ல. அவர் காலதாமதமாய் வர வேண்டும் என்பதை அவர் ஏற்கனவே ப்ரீ பிளான் பண்ணிட்டார். So he will never misses his time. ஆமென். அவர் ஒரு நாள் நேரத்தை மிஸ் பண்ணவே மாட்டார். அந்த நேரத்தை இப்போ பஸ் 5 மணிக்குனா நம்ம 5 மணிக்கு தான் வீட்டை விட்டு சிலர்லாம் வெளியே போவோம். 4:55 வெளியே போற ஆட்கள்லாம் சிலர் உண்டு. அவர் 5 மணிக்கு உனக்கு பஸ்னா 4 மணிக்கே வந்து உனக்காய் நிற்கிற தேவன். அவர் 4 மணிக்கு உனக்கு அற்புதத்தை செய்யணும்னா 4 மணிக்கு இல்லையா, நாளைக்கே உனக்காய் அந்த இடத்துல போய் நின்று கொண்டிருக்கிறவர். He is always in time. He works in time, but he never misses the right time. அவர் நேரத்துக்கு ஏற்ப சரியாய் கிரியை செய்கிறவர். ஆனா ஒரு நாளும் சரியான நேரத்தை தவற விடுகிறவர் அல்லவே அல்ல. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். சோ இந்த நெருக்கடி நேரத்துல எனக்கு உதவி வரலையேன்னு நினைக்காத. என் உதவி கர்த்தருக்குள் இருக்கிறது என்பதை நாம் கண்டோம் என்று சொன்னா சரியான நேரத்துல உதவிகளை ஏற்படுத்தி இந்த நெருக்கத்தில் நம்ம வெளியே கொண்டு போக கர்த்தர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஆமென். ஆதியாகமம் 22வது அதிகாரம், ஆதியாகமம் 22 2வது வசனத்தை எனக்கு வந்து கொடுங்க. ஆதியாகமம் 22:2. ஓகே, கர்த்தர் நல்லவர். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாக ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாய் பலியிடு என்றார். நல்லா கவனிங்க. வாக்குத்தத்தத்தின் பிள்ளை 75 வயசுல கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார், உன்னை ஜாதிகளின் தகப்பனாய் மாற்ற வேண்டும் சொல்லி. ஆனா பிள்ளையே இல்லை அந்த டைம்ல. 24 ஆண்டுகள் கழித்து வாக்கு தத்தத்தின் பிள்ளைய பெற்றெடுக்கிறான். பெற்றெடுத்து பிள்ளை வளர்கிறது. வளரும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை டெஸ்ட் பண்றாரு. நான் அந்த டெஸ்ட் கதைக்கெல்லாம் நான் வரல, சொல்றத சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். ஆபிரகாம் கிட்ட வந்து உன் பிள்ளை, உன் புத்திரன், உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை கொண்டு என்ன பண்ண எனக்கு பலியாக கொடு, எனக்கு தகன பலியிடு என்று சொன்னார். அடுத்த வசனம் 3வது வசனத்தில் ஆபிரகாம் சொல்றான். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். ஓகே, அடுத்த பார்த்து அவன் எதுவுமே பேசல. அவன் பிள்ளையை கூட்டிக் கொண்டு போனான். பலிக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு போனான். ஆனா பலிக்கான ஆட்டு எல்லாருக்கும் பலிக்கான ஆடு இல்லை. ஆனா இவனுக்கு தான் தெரியும் பலிக்கான ஆடு இல்லை. என் பிள்ளைதான் இவனுக்கு தெரிந்து இவனை கொண்டு போறான். போகும்பொழுது பிள்ளை ஈசாக்கு கேட்க, அப்பா பலிக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்கு, ஆனா பலிக்கு தேவையான பலியிட வேண்டிய பொருள் மட்டும் இல்லவே இல்லை. கட்டை இருக்கு, நெருப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா என்ன இல்ல, ஆட்டுக்குட்டி இல்லப்பா, பலி செலுத்தானா. அப்ப ஆபிரகாம் ஒரு வார்த்தை சொல்லாரு, கர்த்தர் பார்த்துக் கொள்வா. கர்த்தர் என்ன பண்ணுவாரு? பார்த்துக் கொள்ளுவா. 22வது அதிகாரத்துல வசனம் வருகிறது, நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த வசனத்தை அவங்களுக்கு சுட்டி காண்பித்து நான் சொல்ல வேண்டியதை சுருக்கமா சொல்லிடுறேன். 22வது அதிகாரம் 7வது வசனம். அப்போது ஈசாக்கு தன் தகப்பனாக ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்போது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிற தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி என்கிறான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். நல்லா கவனிங்க. பலிபீடத்தை உண்டாக்கிட்டான், பிள்ளைகிட்ட சொல்லிட்டான், தேவன் என்ன பண்ணுவாரு? தகன பலிக்கான பொருள் என்ன பண்ணுவாரு? பார்த்து கொள்வாருன்னு சொல்லிட்டான். ஆண்டவர் அமைதியா தான் இருக்கிறார். மேல போறான், பலிபீடத்தை கட்டும் போது ஆண்டவர் அமைதியா தான் இருக்கிறார். ஆபிரகாம் டெஸ்ட் தான் பண்ணார் ஆண்டவர். ஆமென். நல்லா கவனிங்க. ஒரு சோதனை நிக்கிறா. இப்ப ஆபிரகாம் பிள்ளையா ஆண்டவரா? பிள்ளையா இல்ல கர்த்தர் சொன்ன தகன பலியா நிற்கும்போது ஆபிரகாம் கர்த்தர் சொன்ன வார்த்தை தான், அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி பிள்ளையை கூட்டிக் கொண்டு போனான். தகன பலியிடும்படிக்கு பலிபீடத்தை கட்டினான். பலிபீடத்தை கட்டி முடிச்சுட்டு பிள்ளைய கையெல்லாம் கட்டிட்டு படுக்க வச்சுட்டான். ஆண்டவர் இன்னும் அமைதியா தான் இருக்கிறார். ஆண்டவர் இன்னும் அமைதியா தான் இருக்கிறார். ஆனா பலியிடத்து கையை கட்டி அவனை படுக்க வச்ச உடனே அவனை தகன பலியிடும்படிக்கு கத்தியை தூக்குறான். அந்த கத்தியை தூக்கும் போது ஆண்டவர் தன்னுடைய நேரத்துல, சரியான நேரத்துல, 22 அப்போது கர்த்தருடைய தூதனாய்
தூதனானவர், நான் அடிக்கடி சொல்லிருக்கேன், தூதனானவர்னா வேற யாரும் அல்ல, இயேசு ஆண்டவர் பிதாவாகிய தேவன். தூதனானவர் என்னதாவது அது பிதாவாகிய தேவன் டைரக்டா பேசுறார். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாம் என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அடுத்த வசனம், அப்பொழுது அவர் பிள்ளையின் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கும் ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அவன் நல்லா கவனிங்க, பலிபீடத்தை கட்டுறதுக்கும் கர்த்தர் சும்மா இருக்கிறாரு, மலையின் மேல ஏறதுக்கு கர்த்தர் சும்மா இருக்கிறாரு. பலிபீடத்தை கட்டினா சும்மா இருக்காரு, பலிபீடத்தை கட்டி முடிச்சது பிள்ளையோட கையை கட்டுற அப்பயும் ஆண்டவர் சும்மா இருக்கிறாரு. சரி, கையை கட்டி முடிச்சானே, இவ்வளவு தூரம் போயிட்டானே, இப்ப பேசுறான் இல்ல, அவன் பலிபீடத்தின் மேல பிள்ளைய படுக்க வைக்கும் போது ஆண்டவர் சும்மா தான் இருக்கிறார். எப்ப அவனை பலி கொடுக்கிறான், ஃபைனல் ஸ்டேஜுக்கு அவன் கத்திய தூக்குறானோ அப்ப ஆண்டவருடைய சத்தம் நேராய் வருகிறது. நல்லா கவனிங்க, he always works in his time. அவருடைய நேரத்தில் அவர் சரியாய் செயல்படுகிற ஆண்டவராய் இருக்கிறார். கத்திய தூக்கும் போது ஆபிரகாமே ஆபிரகாமே என்னாரு, இன்னைக்கு அதே தேவன் தான். அந்த சோதனை நேரத்துல உனக்கு எங்க உதவி வரும்னு தெரியாது, ஆனா சரியான நேரத்துல சரியான நபர்களின் வழியா உதவிகளை கர்த்தருக்கு ஏற்படுத்தி கொடுப்பா. கொஞ்சம் அவர் அமைதியா இருக்கிறார்ன்றதுனால அவர் சோதனையில சிக்கி தவிக்க விட்டுட்டு அவர் ஓடி போட்டார் அர்த்தம் இல்ல. அந்த சோதனையில் உன்னோடு நடந்து வருகிற தேவனா இருக்கா. பணம் இருக்கும் போது, பொருள் இருக்கும், அநேகரும் நம்ம கூட வருவார்கள். ஆனா நெருக்கடியான பாதையில தான் ஒருவரும் நம்ம கூட வரமாட்டாங்க. கர்த்தர் ஒருவர் நம்மோடு வருகிறவரா இருக்கா. சோ நல்லா கவனிங்க, முதல்ல மனு படைப்புகளின் மேல் நாம் சார்ந்து இருக்க கூடாது. இரண்டாவது, கர்த்தருக்குள்ள நம்ம உதவிகள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம், கர்த்தருக்குள் நம் உதவிகள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா, தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மீதான, தேவனுடைய வாக்குறுதிகள் மீதான விசுவாசத்தினாலே நாம் தேவனுக்கு உதவிகளை பெற வேண்டும். முதல்ல படைப்புகள் மேல சாரக்கூடாது. இரண்டாவது, அவருக்குள்ள நமக்கு உதவிகள் இருக்கிறது அறிய வேண்டும். மூணாவது என்ன தெரியுமா, we must rely on the promise of God. ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை நம்ம சார்ந்திருக்கோம், விசுவாசத்தினால சார்ந்திருக்கோம். எப்படி நான் ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை சார்ந்திருப்பது? விசுவாசத்தினால மட்டும்தான் உன்னால வாக்குறுதிகளை சார்ந்திருக்க முடியும். வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசன வார்த்தைகள், தேவன் நமக்கு கொடுத்த வாக்குறுதிகள், இவைகள் நடக்கலையே என்று நீ கலங்கி நிற்கிறியா? the time we don't feel, or at the time we feel very what to say distressed, எப்பப்பலாம் உடைஞ்சு போய் மன அழுத்தமா இருக்கிறோமோ, உடைஞ்சு போயிருக்கிறோமோ, we can feel அந்த டைம்ல நம்ம என்ன தெரியுமா, சில நேரத்தில் விசுவாசம் நம்ம கிட்ட குறைவா காணப்படும் போது நம்ம தனிமையை உணர ஆரம்பிப்போம். விசுவாசமா இருப்போம், கர்த்தர் நம்ம கூட இருக்கிற மாதிரியே இருக்கும். நான் நிறைய நான் பார்த்துருக்கிறேன். எப்பெல்லாம் நம்ம விசுவாசம் கொஞ்சம் குறைஞ்சி போகுதோ, ஐயோ எனக்கு யாருமே இல்லைன்ற ஒரு தனிமை உணர்வு நம்ம கூட வந்துடும். அப்பெல்லாம் வரும்போது நமக்கு ஒரு அஷூரன்ஸ், ஒரு நம்பிக்கை இருக்கணும். என்ன தெரியுமா, இப்போ நடக்கிற இந்த சூழ்நிலை நிமித்தம் என் விசுவாசம், என் நம்பிக்கை இல்லை. இப்போ இன்னைக்கு நடக்கிற இந்த சூழ்நிலை என் நம்பிக்கை இல்லை. என் நம்பிக்கை, என் விசுவாசம் எல்லாமே அவர் மேல. இப்போ நடக்கிற இந்த சூழ்நிலையை பார்த்து என் நம்பிக்கையை நான் வச்சனா சூழ்நிலைகள் திரும்பலாம். ஆமென். இப்போ நடக்கிற இந்த at present situationல, at present circumstance maybe turn any time, அது எப்போனா மாறலாம், அது எப்போனா தலைக்கு புரளலாம். ஆனா கர்த்தர் ஒரு நாளும் மாறாது. அவர் ஒரு நாளும் உன்னை தவிக்க விட்டு போகிறவர் அல்ல. நல்லா கவனிங்க, எப்பப்பெல்லாம் அந்த விசுவாசம் குறையுதோ அப்பெல்லாம் தனிமையில உணரும் பொழுது, at the time like this, our assurance is not based upon the present circumstance. என்னுடைய நிகழ்காலத்தில் நடக்கிற சில சூழ்நிலைகளின் மேல என்னுடைய நம்பிக்கையை நான் வைக்காம என் ஆண்டவர் மேல, என் விசுவாசத்தை கொண்டு நான் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறேன். ஆமென். சோ நல்லா கவனிங்க, மூணாவது, we must rely on the promise of God through the faith. We must rely on the promise of God through faith. நான் திரும்பி சொல்றேன், மூணாவது பாயிண்ட், we must rely on the promise of God through faith. விசுவாசத்தின் மூலமாய் தேவனுடைய வாக்கு தத்தங்களை நாம் சார்ந்திருக்கும் பொழுது இந்த சோதனையின் காலத்துல கர்த்தர் சீக்கிரம் நம்மை வெளியே கொண்டு போவோம். ஹalleluya. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். நல்லா கவனிங்க, விசுவாசம் ரொம்ப முக்கியங்க. விசுவாசம் எப்பப்பெல்லாம் செயல்படுதோ, விசுவாசம் எப்பப்பெல்லாம் நம்ம விசுவாசமா இருக்கிறோமோ அப்பப்பெல்லாம் தேவனுடைய கிரியை நம்ம பார்க்க முடியும். ஆமென். சாமிஸ் did not ask. நல்லா கவனிங்க, எப்படி விசுவாசம்? அந்த 1வது வசனம் பேருங்கம்மா, 121:1. இங்கிலீஷ்ல ஆம்பிளிஃபைட் வெர்ஷன், ஏதோ ஒரு வெர்ஷன் நான் வாசிக்கிறேன்.
சங்கீதம் 121, Psalms 121:1. சங்கீதம் 121:1. Give an amplifier. Hallelujah. Okay. First வார்த்தை என்ன தெரியுமா சொல்றா? I will lift up my eyes to the hills. நல்லா நீங்க கவனிக்கணும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்ல, shall I lift my eyes? ஐயா கண்களை பர்வதங்களுக்கு நேரா நோக்கி பார்க்கட்டுமா அப்படின்னு அவன் கேட்கல. அவன் என்ன கேட்கிறான்? I will lift up my eyes to the hills. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி என் கண்களை நான் ஏர் எடுக்கிறேன். நான் ஏர் எடுக்கவான்னு கேட்கல, ஏர் எடுக்கிறேன் அப்படின்றான். அப்ப விசுவாசத்தை நம்ம கவனிக்க வேண்டும். என்ன விசுவாசம்? என் சோதனையின் காலத்துல, என் நெருக்கடியின் நேரத்துல, when I rely on the word of God, when I rely on the faith, I definitely see the will, I definitely see the God who is the maker of the heaven and earth and who is the every present helper in the time of my trouble. நல்லா கவனிங்க. நான் எப்பப்பலாம் தேவனுடைய வாக்குறுதிகளின் மேல, தேவனுடைய விசுவாசத்தின் மேல, தேவன் மேல நான் எப்பப்பலாம் சார்ந்து இருக்கிறோம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் மேல என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். ஏறெடுச்சனா அவர் என் நெருக்கடியின் நேரத்துல, தீங்கு நாட்களில அவர் எனக்கு ஓடி வந்து உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். சோ விசுவாசம் நமக்கு ரொம்ப முக்கியம். முதல்ல என்ன தெரியுமா? அவரை உலகத்தின் படைப்புகள் நம்ம சாரக்கூடாது. இரண்டாவது, அவருக்குள்ள நம்ம எல்லா உதவிகளும் வைக்கப்பட்டிருக்கிறது நாம் காண வேண்டும். மூணாவது, விசுவாசத்தின் வழியாக வாக்குத்தத்தங்களை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். ஹalleluya. சங்கீதக்காரனாகிய தாவீது தான் கேட்கிறான், shall I lift my eyes அப்படின்னு கேட்கல, I will lift. நான் என் கண்களை நிச்சயமா ஏறெடுப்பேன். ஏன் தெரியுமா? நான் ஏறெடுக்கும்போது அவர் எனக்கு உதவிகளை செய்கிறவராக இருக்கிறார். என் கண்களை நான் நோக்கி பார்க்கும்போது அவர் எனக்கு நிச்சயமா உதவி செய்கிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கும் பொழுது விசுவாசத்தின் வழியாக நான் ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்க என்னால முடியும். இந்த கொடுமையின் காலத்துல, இந்த நெருக்கடியின் நேரத்துல I can rely on God's word. When I go through faith, நான் விசுவாசத்தின் வழியாய் போகும்போது I can claim my promise. என்னுடைய வாக்குத்தத்தங்களை நான் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். என் வாக்குத்தத்தங்களை நான் எடுத்துக்கொள்ள முடியும். I can grab what God has made for me. ஆண்டவர் எனக்காக செய்து முடித்தவைகளை, ஆண்டவர் எனக்காக வைத்த அந்த வழிகளை நான் என்ன பண்ண முடியும்? எட்டி பிடித்துக் கொள்ள முடியும். கமான், இந்த காலை வேளை ஒன்ன நல்லா கவனிச்சுக்கோங்க. விசுவாசத்தின் வழியாக தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்கும் பொழுது இந்த கொடுமையின் காலத்துல கர்த்தர் நம்மை சீக்கிரத்தில் வெளியே கொண்டு வருவார். ஹalleluya. எப்பப்பெல்லாம் ஜனங்க சோர்ந்து போனாங்களோ அப்பப்பெல்லாம் கர்த்தர் வார்த்தைகளை கொண்டு ஜனங்களுக்கு பேச ஆரம்பித்தார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் கைவிடுவதும் இல்லை. மோசே இறந்துட்டார். ஆரோன் கையில போகுது இப்ப அடுத்த பொறுப்பு. யோசுவா கிட்ட போகுது அடுத்த பொறுப்பு. யோசுவா கிட்ட போகும்போது யோசுவா கலங்கி நிற்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்ல, நான் மோசேவோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்பேற்பட்ட விசுவாசத்தின் வழியாக கடந்து போகும் கர்த்தர் வாக்கு தத்தங்களை கொடுக்கும் பொழுது அவை நாம் சுதந்திரிக்கும் பொழுது யோசுவா கடைசி வரை நின்று கொண்டே இருந்தான். கர்த்தருடைய வேலையில நின்றான். இஸ்ரவேல் ஜனங்களை அழகாய் வழி நடத்தினான். கோத்திரங்களாய் பிரித்தான். எல்லா நாடுகளுக்கு அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தான். எப்ப தெரியுமா? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் விசுவாசத்தை துவக்குகிறவரும் நம்முடைய விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய கர்த்தர் அவரே. விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். நீ கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் மேல விசுவாசம் வச்சா அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த காரியங்களை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த நெருக்கத்துல நீங்க வெளியே வரணுமா? வாக்குத்தத்தங்களை நீங்க சுதந்திரிக்கணும்னா விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். ஆமென். ஹalleluya. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்று காத்திருக்க, மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்று காத்திருக்க, விசுவாசத்தால் உரிமை கொள்வார், விரைந்து முன்னேறிடுவார். விசுவாசத்தால் உரிமை கொள்வார், விரைந்து முன்னேறிடுவார். கரங்களை தட்டி உற்சாகமா. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான்
கசத்தார் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பார். மத்தேயு 9:27-29 I can read for you. இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர்கள் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரன் எங்களுக்கு இரண்டும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவர்களிடத்திற்கு வந்தார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு when he went into the house, the blind men came up to him and he said to them, do you believe? Do you have a trust? With a deep abiding trust. என்னை சார்ந்திருக்கிற ஒரு பெரிய விசுவாசம் உனக்குள்ள இருக்கிறதா? அவர்களிடத்துல வந்து என்னை விசுவாசிக்கிறீர்களா? இந்த வல்லமை இயேசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்களா. அப்பொழுது அவர்களுடைய அவருடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். ஆமென். நல்லா நீங்க கவனிக்கணும். இயேசு அவரிடம் விட்டு வீட்டிற்கு வரும்பொழுது 2 குருடர்கள் ஆண்டவர் கிட்ட வரான். ஆண்டவர் கிட்ட வந்தவனே ஆண்டவர் ஒரே வார்த்தை தான் கேட்டாரு, இந்த வல்லமை இந்த அற்புதத்தை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்ட உடனே அந்த குருடர்கள் சொன்ன அடுத்த பதில், ஆம் ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். சொன்ன உடனே அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்று சொன்னார். உடனே கண்கள் திறக்கப்பட்டாயிற்று. நல்லா கவனிங்க. கஷ்டத்தின் காலம், கண்ணு தெரியல, எல்லாம் இருள். ஆண்டவர் கேட்காரு, இந்த வல்லமை செய்ய எனக்கு இந்த அற்புதத்தை செய்ய எனக்கு வல்லமை இருக்கு, நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்டாரு. அவன் யோசிக்கல. 2 பேரும் ஆமாண்டவர் உங்களால செய்ய முடியும்பா, உங்களால செய்ய அற்புதம் ஒன்றுமே இல்ல அப்படின்ற ஒரு தாட்ல சொல்லிட்டான். உங்களால செய்ய முடியும் உடனே ஆண்டவர் கண்ணை தொட்டாரு. உங்க விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள் சொன்ன உடனே கண்ணு திறந்துச்சு. நல்லா கவனிங்க. இந்த சோதனை நேரத்துல இந்த சோதனையிலிருந்து என்னால வெளியே கொண்டு வர முடியும் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்டானா பட்டுன்னு சொல்ல, ஆண்டவரே இந்த சோதனையில எத்தனை சோதனை உங்களால வெளியே என்ன கொண்டு வர முடியும், நான் அதை நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லும் போது உன் விசுவாசத்தின்படி தான் உங்களுக்கு ஆக கடவுள். ஆமே. உங்க பாஸ்டர் விசுவாசத்தின்படி அல்ல, இல்ல உங்க அப்பா அம்மா விசுவாசத்தின்படி அல்ல, சபை தொடர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற அந்த விசுவாசி குடும்பத்துடைய விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகிறது இல்ல, உங்கள் விசுவாசத்தின்படி. Amen. It's your faith. It's your faith do the things. உங்க விசுவாசம் தான் கிரியை நடப்பிக்கும். உங்க விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கிறார்கள் என்று இயேசு அவர்களுக்கு சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தார். ஆமென். இது ஒரு காரியம். 2வது இந்த காரியத்தை சொல்லி நாம் முடிச்சிருக்கோம். 13வது அதிகாரம். தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவர் அல்லவா? யாக்கோபு யோசே சீமோன் யூதா என்னும் இவனுக்கு சகோதரர் அல்லவா? இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். நல்லா கவனிங்க. They took offense at him. But Jesus said to him, a prophet is not without honor except in the hometown and his own household. நல்லா கவனிங்க. இவரை குறித்து இவர்கள் இருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். நல்லா கவனிங்க. தீர்க்கதரிசி அது ஆண்டவர் வரார். ராஜ்யத்தை குறித்த உவமைகளை ஜனங்களுக்கு சொல்றார். நல்ல நிலத்துல விதைக்கிற விதை, முள்ளுகளுடைய இருக்கிற விதை, இந்த ராஜ்யத்தின் உவமையை ராஜ்யத்தின் வெளிப்பாடுகளை ஜனங்களுக்கு சொன்னதுக்கு பின்னாடி அங்க இருக்கிறவங்கலாம் பார்க்கறேன், இவன் தச்சனுடைய மகன் அல்லவா, இவன் அப்பா யோசேப் இல்ல, இவங்க அம்மா மரியாள் இல்ல, இவனுக்கு எப்பேற்பட்ட சகோதரர்கள்லாம் உண்டு, இவன் சகோதரன் நம்ம கிட்ட இருக்கிறாங்க, இவனுக்கு எப்படிதான் முடியும் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் ஒரே வார்த்தை சாடே, தீர்க்கதரிசியோ தேவனுடைய ஊழியக்காரனும் அவனோட சொந்த வீட்டிலையும் அவனுடைய சொந்த என்ன சொல்ற அந்த ஊர்லயும் தவிர அவன் வேற எங்கேயும் கனவீனம் அடையவே மாட்டான். அதுக்கடுத்த சொல்ற அவர்களுடைய அவிசுவாசத்து நிமித்தம் அவர்கள் அங்கே அநேக அற்புதங்களை செய்ய முடியல. நல்லா கவனிங்க. God wants to do a miracle in your life. ஆண்டவர் நம்ம வாழ்க்கை அற்புதம் செய்ய காத்துதான் இருக்கிறார். அவர் விரும்புகிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம், ஆண்டவர் யார் என்பதை ஒழுங்கா அறியாம, சிலர் ஒழுங்கா அறிவதில்லை, சிலர் அறிந்தும் அறியாமல் இருந்து சிலர் என்ன பண்றான், விசுவாசிக்காம உட்கார்ந்து கொண்டு அவர் செய்ய நினைத்த அற்புதங்களை அவர் செய்யக்கூடாதபடிக்கு
அவங்க விசுவாசமே அவர்களுக்கு தடையாமாறு. இன்னைக்கு காலையில் நம்ம சொல்றாங்க, உங்க விசுவாசம் தான் கிரியைகள் நடப்பிக்கும். குருடன் கிட்ட கேட்காரு, இந்த அற்புதத்தை செய்ய எனக்கு விசுவாசம் இருக்குது, நீ நம்புறியான்னு கேட்டார். அவன் நம்புறேன்னு சொன்ன உடனே கண்ணு திறந்துச்சு. ஆனா இங்க ராஜ்யத்தின் வெளிப்பாடுகளை சொல்லும்போது எவனுமே அதை நம்பல. என்ன தெரியுமா கேட்டா, இவனுக்கு எப்பறம் இதெல்லாம் தெரியும், இவன் தச்சனுடைய பிள்ளையாச்சு, இவன் படிக்காதவனாச்சே, இவன் ஒண்ணுமே இல்லையே, இவன் பிச்சைக்காரனாச்சே, இவன் ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சிலர் நம்ம எல்லாம் பார்க்கலாம். நம்ம நல்லது சொல்லும் போது இவன் யார் நம்ம கிட்ட வந்து சொல்றதுக்கு? ஒருவேளை நீ படிக்கலனாலும் விசுவாசத்தோடு நிற்பன்னு சொன்னா, இவன் படிச்சவனுக்கிட்ட இருக்கிற ஞானத்தை காட்டிலும் வேதத்தை சுமந்து விசுவாசத்தை நடக்கிற உன்கிட்ட இருக்கிற ஞானத்தை கர்த்தர் சில நேரத்தை கனப்படுத்த ஆரம்பிப்பார். ஆமென். படிச்சவனா ஏன் படிக்காத சில ஊழியக்காரங்க கிட்ட போய் சில நேரத்தில் ஞானத்தை கேட்கிறார்கள். ஏன்னா இந்த விசுவாசம் தேவனுடைய வார்த்தை, அவர் ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார், செய்து முடிக்கிறோம். அதனால படிச்சவன் படிக்காதவன் அல்ல. எப்பெல்லாம் விசுவாசம் நம்ம கிட்ட பெருகி இருக்குதோ, விசுவாசத்தின் அவர்களுடைய அவ்விசுவாசத்தின் நிமித்தம் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. We did not do many miracles there in Nazareth because of their unbelief. அவன் நம்பாததுனால, அவன் கிட்ட விசுவாசம் குறைவா இருந்ததுனால, அவன் கிட்ட அவ்விசுவாசத்தின் நிமித்தம் ஆண்டவரால் அநேக அற்புதங்களை செய்ய முடியவில்லை. இன்னைக்கு காலையில தான் சொல்ல வரேன், இந்த சோதனை ஓட்டத்தை நீ வெளியே வரணும்னா விசுவாசம் உனக்கு ரொம்ப முக்கியம். ஏன் வந்தது, எப்படி வந்தது ஆராயாத. ஆண்டவர் எனக்கு செய்தார், நன்மைக்கு எதுவாக தான் செய்வார். அவர் எப்படி செய்வார், எங்க செய்வாரு, யார் அனுப்பிச்சு செய்வார், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். செய்வார்னு நம்புறியா, நிச்சயமா செய்வார். அது எப்படி வரும், எப்படி வரும், எங்கேருந்து வரலாம் நமக்கு தெரியாது, யார் மூலயமா வரலாம் எனக்கு தெரியாது, செய்து முடிப்பார். எங்க ஒரு பாஸ்டருங்க இந்த கோவிட் காலத்துல, இந்த கொடுமையான சூழ்நிலை, மனுஷன் பாவம், வீட்டுக்கு தேவை அரிசி பருப்பு இல்லை, உட்காந்து வீட்டுல உட்காந்து ஜோம் பண்ணாம விசுவாசத்தோடு காத்திருக்கிறார். திடீர்னு திருச்சியில இருந்து ஒரு பாஸ்டர் வரார், எங்க திருச்சியில இருந்து சென்னைக்கு வரார். எதுக்கு? இந்த மனுஷன் தேவைகளை வாங்கி கொடுத்துட்டு போறதுக்கு. ஆண்டவர் யாரை கொண்டு எப்படி கொண்டு எங்க அற்புதம் செய்வார்லாம் தெரியாது. அவர் செய்ய நினைச்சார்னா செய்து முடித்து விடுவார். என்ன தெரியுமா பேசிக்கான ஒரு பொருள்? ஃபெய்த். உன் விசுவாசம் ரொம்ப முக்கியம். உன் விசுவாசத்தின்படி நீ அவரை நம்பி இருந்தீங்கன்னா எங்கிருந்து வேணா, திருச்சி இல்ல, அவர் எங்கிருந்து வேணா உனக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தார்னா ஒருவரும் தடை செய்ய முடியவே முடியும். ஃபர்ஸ்ட் நான் திரும்பி ரீகால் பண்ணிடுறேன். முதல்ல we must not rely on the creations. படைப்புகளின் மேல் நம்ம சார்ந்து இருக்கக்கூடாது. எப்போ இந்த கடுமையான காலத்தில் நம்ம வெளியே வர வேண்டியதுக்கு நம்ம தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்னா படைப்புகள் மேல் நம்ம சாரக்கூடாது. மலைகள் இருக்கலாம், ஒரு நாள் அதுவும் அழிந்து போகலாம், எது வேணா இருக்கும், இல்லாமல் போகலாம் திடீர்னு. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் மாற மாட்டோம், வார்த்தை ஒரு நாள் மாறும். ஸோ we must not rely on the creations. படைப்புகள் மேலே சாரக்கூடாது முதல்ல. ரெண்டாவது, என் உதவிகள் எல்லாமே அவருக்குள் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். Amen. We must see all our help laid up in God. அவருக்குள்ள என் உதவிகள் எல்லாமே இருக்குது என்பதை நான் பார்க்கணும், நான் காண வேண்டும், நம்ம பார்க்கணும். ஆமென். மூன்றாவது, we must rely on the promise of God through the faith. விசுவாசத்தின் வழியாக தேவனுடைய வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ எதை பார்க்கணும்? ரெண்டாவது வசனத்துக்கு போ. அந்த ரெண்டாவது வசனம் பேசுறதுக்கு நேரம் இல்லை, ஆனால் சுருக்கமாக நான் சொல்லி முடிச்சிடறேன். நான் எதை பார்க்கணும்னா the purpose of God. ஆண்டவர் நம்ம படைத்த நோக்கம், நம்ம கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், நம்ம விட்டு விலகாத ஆண்டவர். ஆமென். நம்ம தேவைகளை சந்திக்கிறார். He is a predestiner. He is a predestiner. அவர் நமக்கு முன்னாடியே போய் நம்முடைய பாதைகளை செவ்வாய்ப்படுத்தி நம்மை அக்கறைக்கு அழகாய் கொண்டு போய் சேர்க்க ஒரு முன்னோடியாய் நமக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் நமக்கு உறுதி செய்யப்பட்ட தேவனுடைய வாக்கு தத்தங்கள், proved word of God, தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கலாம். இவைகளெல்லாம் நம்ம பார்க்கும்போது சீக்கிரத்தில் இந்த கொடுமையின் காலத்தில் தேவ பிள்ளைகளை நாம் இதை செய்யும்போது சீக்கிரத்தில் கர்த்தர் நம்மை அந்த கரைக்கு கொண்டு போய் சேர்ப்பார். படைப்புகளை பார்க்காதீங்க, படைப்புகளை பார்த்து இன்னைக்கு விடாதீங்க. ஆண்டவருக்குள்ள உதவிகள் எல்லாமே இருக்குது என்பதை நம்ம பார்க்கணும். மூணாவது, அவருடைய வார்த்தையின் மேல, அவருடைய வாக்கு தத்துவத்தின் மேல விசுவாசமாக நம்ம சார்ந்து இருக்க வேண்டும். இதை மூணுத்தை நம்ம செய்யும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. வானம் பூமி ஒழிந்து போகும், தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் ஒழியா. இஸ் எ ப்ரீ பிளான் காட், ஆல்ரெடி ப்ரிப்பேர். நான் இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடறேன். ஆண்டவர் உங்களை ஒரு பாதையில் நடத்துறாருன்னா அந்த பாதையில் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி விட்டு தான் உன்னை கர்த்தர் நடத்த ஆரம்பிப்பார். ஆபிரகாம் ஈசாக்கு கொண்டு போய் பலியிட சொல்லிட்டார். ஆனால் இவன் போகிறதுக்கு முன்னாடியே ஆட்டுக்கடாவை முட்செடியில் சிக்க வைத்திருந்தார். நல்லா கவனிக்கணும். சில இதெல்லாம் நம்ம ஊருக்கு பார்த்து கவனிக்கணும். God pre-planned and already prepared the miracle or the help you needed
and then only makes you to start your way. நல்லா கவனிங்க, உங்கள் உதவிகள் உங்கள் வழியில தான் இருக்குது. சீக்கிரத்தில் அது உங்கள் கரங்களுக்கு வந்து சேரும். It will never be late. It will never be late. It will never be late. நான் 3 தடவை சொல்லிடுறேன். அது ஒரு நாள் தாமதித்தால் கொஞ்சம் காத்து சீக்கிரம் அந்த உதவிகள் உங்கள் கரங்களுக்கு வந்து சேரும். ஆண்டவருடைய வழிநடத்த ஆரம்பிக்கும் போது, ஆண்டவருடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கும் போது, ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது அதுக்கு தேவையான சகலவற்றையும் அதன் பாதைகளை உருவாக்கி உண்டு பண்ணி விட்டு தான் உங்களை அந்த வழியில் நடத்துவார். அவர் நடத்தும் பொழுது சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்து முடிப்பார். அதெல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஆண்டவர் உங்களை நிச்சயமாக நடத்தி போக வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நான் சொல்லிட்டேன். குருடனை பார்த்து கேட்டார், இந்த அற்புதத்தை செய்ய விசுவாசம் இருக்கிறாரான்னு கேட்டார். அவன் ஆண்டவரை உங்களால் செய்ய முடியும்னு சொன்ன மாத்திர கண்களில் கையை வச்சார், கண்ணு திறக்கப்பட்டது. அதே நேரத்தில் ராஜ்யத்தின் மேன்மைகளை குறித்து சொன்னதுக்கு பின்னாடி அவங்க எல்லாம் ஒரு மாதிரி ஏளனமாக பார்த்தாங்க. ஏளனமாக பார்த்ததுனால விசுவாசம் குறைஞ்சு போச்சு. விசுவாசம் குறைஞ்சதுனால அநேக அற்புதங்களை காத்து செய்ய முடியல. இன்னைக்கு நம்ம அந்த இடத்துல இருக்காம அவரை நம்பி இருப்போம், அவரை பற்றி இருப்போம், படைப்புகளை பற்றாமல் படைத்தவரை பற்றி இருப்போம். என்ன சொல்றது, அவங்களுடைய உதவிகள் அவருக்குள்ள இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்திருப்போம். நான் 3வது காரியம் வாக்குத்தத்தத்தின் மேன்மைகளை விசுவாசத்தின் வழியாய் சார்ந்திருப்போம். கர்த்தர் உங்களை யாவரும் கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக ஆசீர்வதிப்பாராக. அவர் ஒரு நாள் உங்களை கைவிடாதவர், உங்களை நடத்தி செல்லுகிறவர், உங்களை பாதுகாத்து சுமக்கிறவராக. கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றிப்பா. இந்த கொடுமையான காலத்தில் what a Christian should do, தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு கர்த்தர் நேர்த்தியாக சொல்லிக் கொடுத்தீங்க. We must not rely on the creation. ஆண்டவரே, படைப்புகளை நாங்கள் சார்ந்திராமல் படைத்தவரை நாங்கள் சார்ந்திருக்க எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்கப்பா. எங்களுடைய எல்லா உதவிகளும் உமக்குள் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கணும். உதவிகள் அங்கே இங்கே இல்லை, கர்த்தருக்குள்ள இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க சொல்லிக் கொடுத்தீங்க. ஆண்டவரே, வாக்கு தத்தத்தினுடைய மேன்மைகளை விசுவாசத்தின் வழியை நாங்கள் சார்ந்து கொள்ள எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்கப்பா. அற்புதங்களும் அதிசயங்களும் நாங்கள் விசுவாசிக்கும் போது நடக்கும். இந்த கொடுமையின் சூழ்நிலைகளை நாங்கள் சீக்கிரமாக தாண்ட நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம்ப்பா. எல்லாவற்றையும் நீங்கள் செய்து முடிங்கப்பா. லைஃப் இஸ் ஸோ ஹார்ட் டேடி. அப்பா, லைஃப் இஸ் சேலஞ்சிங் அண்ட் லைஃப் இஸ் நாட் ஃபேர். எல்லாமே நடக்குது. வாழ்க்கை சில நியாயம் இல்லாமல் போகுது. வாழ்க்கை கடினமாக இருக்குப்பா. வாழ்க்கை சவால்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்குது. இது எல்லாவற்றையும் தாண்ட எங்களுக்கு உதவி பாராட்டுங்க. பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்போது ஆண்டவரே, வீடுகளில் யாரேனும் வியாதிப்பட்டு பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருப்பார்கள் என்று சொன்னார். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தை இப்பொழுது நாங்கள் பேசுகிறோம். இப்போதே வியாதிகள் நீங்கட்டும், சரீர சுகம் உண்டாகட்டும். உச்சம் தலைமுதல் உள்ள கால்வரை ஆண்டவரே ஒரு சுகம் அளிக்கிற வல்லமை கடந்து செல்லட்டும் ஐயா, பாய்ந்து செல்லட்டும். எல்லா நாடிகள் நரம்புகளில திசுக்களில் அணுக்களில உங்களுடைய வல்லமை கடந்து சென்று சுகப்படுத்தட்டும் என்று சொல்லி ஜெபிக்க தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் வல்லமை நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்து சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பிதாவுடைய அன்பும் குமாரனுடைய கிருபை பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடும் நீடித்து நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரும் ஆசீர்வதிப்பாராக. வாழ்த்திக் கொள்ளுங்கள். சீக்கிரத்தில் நம்ம சபையில் சந்திப்போம். May God bless you.